இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாய்ஸ் ஃபில்லிங்கில் நடக்க போகிற மிகப்பெரிய அதிர்ச்சியை தாங்க பார்க்க போகிறோம். போன வருடம் மாணவர்கள் பண்ண மிகப்பெரிய தவறுகளை தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த ரவுண்டானாலும் இருக்கலாம், 1வது ரவுண்டாக இருக்கலாம், 2வது ரவுண்டாக இருக்கலாம், 3வது ரவுண்டாக இருக்கலாம். நீங்கள் எந்த ரவுண்டில் இருந்தாலும் நீங்கள் பண்ணுற மேஜர் மிஸ்டேக் சாய்ஸ் ஃபில்லிங்கில் தான். இதுக்கு முன்னாடி நடந்த கவுன்சிலிங்கில் எல்லாம் மாணவர்கள் என்ன தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சாய்ஸ் ஆர்டரை சரியாக வைக்கிறது இல்லைங்க. சாய்ஸ் ஃபில்லிங்கில் சரியான ஆர்டரில் நீங்கள் கல்லூரியை வைக்கலை அப்படின்னா 1வது ரவுண்டில் இருக்க மாணவர்கள் 2வது ரவுண்டுக்கு போயிடுவீங்க. புரியுதுங்களா? 1வது ரவுண்டில் சூப்பரான கல்லூரிகள்லாம் கிடைக்கும். அந்த கல்லூரிகளை நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டு 2வது ரவுண்டுக்கு போயிடுவீங்க. ஏன்னா நிறைய மாணவர்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கே பண்ண தெரியலங்க. சாய்ஸ் ஃபில்லிங்கை பார்த்து பயப்படுறாங்க. மாணவர்களை நீங்கள் பயப்படவே வேண்டாம். உங்களுக்கு எந்த கல்லூரி பிடிச்சிருக்கோ அந்த கல்லூரியில் போன வருஷம் என்ன கட் ஆஃப்க்கு அந்த கல்லூரி ஃபில் ஆகிருக்கு, என்ன ஜென்ரல் ரேங்கில் அந்த கல்லூரி ஃபில் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். புரியுதுங்களா? பார்த்துட்டு அதுக்கடுத்து சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் பண்ணுங்கள். புரியுதுங்களா? ஃபஸ்ட் ரவுண்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு 50-60 கல்லூரிகள் தேர்வு பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டில் ரொம்ப பிடிச்ச கல்லூரி, அதுக்கடுத்த கல்லூரி அப்படியே வச்சுக்கிட்டே வாங்க ஆர்டர். ஃபஸ்ட் ரவுண்ட் மாணவர்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் தவறு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக 2வது ரவுண்டில் போயிடுவீங்க. நிறைய மாணவர்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் தப்பு பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். 2வது ரவுண்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் சரியாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலை அப்படின்னா நீங்கள் 3வது ரவுண்டுக்கு தான் போகணும். 2வது ரவுண்டில் டயர் 2 கல்லூரிகள் இருக்கும். அந்த கல்லூரிகளில் நீங்கள் சேர முடியல அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரவுண்ட் 3க்கு போயிடுவீங்க. ரவுண்ட் 3ல் இருக்கக்கூடிய மாணவர்கள் சரியாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலை அப்படின்னா நீங்கள் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் போயிடுவீங்க. சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் நீங்கள் நினச்ச கல்லூரியில் இருக்கவே இருக்காது. ஏதாவது ஒரு கல்லூரி இருக்கும், அங்கே போய் தான் நீங்கள் சேர்ந்து படிக்கிற மாதிரி வரும். புரியுதுங்களா? மாணவர்களே, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நோட் எடுத்து வச்சுக்கோங்க. நோட்டில் நீங்கள் எந்த கல்லூரியெல்லாம் விரும்புகிறீங்களோ அந்த கல்லூரியை ஆர்டரை எழுதி வச்சுக்கோங்க. அந்த கல்லூரிக்கு தகுந்த மாதிரி கட் ஆஃபை நீங்கள் வாங்கியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. புரியுதுங்களா? பார்த்துக்கிட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பர் கல்லூரியில் இடம் கிடைக்குங்க. அதில் மாற்றமே கிடையாது. நிறைய சேனலில் சாய்ஸ் ஃபில்லிங்கை பற்றி பயமுறுத்துகிறாங்க. மாணவர்களே, ரொம்ப சிம்பிள். இந்த வருஷம் நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா மாணவர்களும் சூப்பர் கல்லூரி தேர்ந்தெடுக்க போகிறீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரவுண்ட்லேயே நீங்கள் கல்லூரியை செலக்ட் பண்ணுறீங்க. நீங்கள் நல்ல கல்லூரிக்கு போகிறீங்க. அதுக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். நீங்கள் கவலையே படாதீங்க. யூ ஆர் த வின்னர், யூ ஆர் த இன்ஜினியர், யூ ஆர் த கிரேட் பர்சன். வாங்க மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.